வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டை எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நீடிக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஈரானில் அழிக்க வேண்டிய எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இனி ஈரானில் அழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் கூடிய விரைவாக போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதாவது ஒரு போர் தொடங்குனுச்சுன்னா எந்தெந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அதை விட பெரிய அளவுக்கு பாதிப்பை நாங்கள் ஈரானில் ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் இனி ஈரானில் அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்போ வேணாலும் போர் முடிவுக்கு வரும், போரை எப்போ வேணாலும் நான் முடிச்சுக்குவேன் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. சட்டுப்புட்டுன்னு போரை முடிச்சு தொலைங்கப்பா அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இவங்க சண்டை போட்டு எங்கேயோ நடக்குது சண்டை, ஆனால் உலகம் ஃபுல்லாக பாதிப்பு. எண்ணெய் போக்குவரத்து இதில் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. சட்டுப்புட்டுன்னு போகிற முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திருச்சியில் பேசும்போது அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிடும்போது அவ்வளவு சவுண்டு வந்துச்சுல, அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சமீபத்தில் குஷ்பு அண்ணாமலைக்கு எதிராக பேசினாங்க. அதாவது தனிநபர் அப்படிங்கிறவங்க முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம், தனி மனித துதி அப்படிங்கிறதெல்லாம் பாடக்கூடாது அப்படிங்கிற துணியில் குஷ்பு பேசினாங்க. நேற்று மோடி அண்ணாமலையுடைய பேரை சொன்னோனையே எழுந்த சத்தம் குஷ்புவுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொள்கை முக்கியம்தான், ஆனால் அந்த கொள்கையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தனிநபர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தனிநபர்னால தான் எவ்வளவோ தனிநபர்கள் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே கொள்கையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அந்த 1000 பேர் 1,00,000 பேரில் ஒருத்தர், அந்த ஒரு தனிநபர் தொண்டர்களோட பயங்கரமாக கனெக்ட் ஆவாங்க, தொண்டர்கள் நினைக்கிறத அப்படியே பிரதிபலிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனிநபர் அமைகிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு மோடியாக அந்த தனிநபர் இருக்கார். தமிழகத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாக அந்த தனிநபர் இருக்கார். அதனால் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த தனிநபர் இருந்தால் தான் பாஜகவுடைய கொள்கை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வர முடியும். தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் கொள்கையை மட்டும் பேசினா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. அப்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா ஃபேஸ் வேல்யூ, யார் பேசுகிறது இதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. அந்த வகையில் அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேஸு தமிழக பாஜகவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு முகம். அந்த முகத்தை பாஜக விட்டுட்டாங்கன்னா பாஜக 2026 3026லையும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது. அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேஸை பாஜக பிடிச்சி வச்சுக்கணும் கெட்டியா. பாஜக மேலிடம் பிடிச்சி வச்சுக்குவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ணாமலை தான் துருப்பு சீட்டு, பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வர அவர் தான் ஒரே வழி அப்படிங்கிறது பிஜேபி மேலிடத்துக்கு தெரியும். 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமையில் ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் பல பெட்ரோல் பங்கில் கூட்டம் அலைமோதுது, தண்ணி கேன்லாம் பெட்ரோலை பிடிக்கிறாங்க, டாடா ஏஸில் பல தண்ணி கேன்களை கொண்டு பெட்ரோலை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் அப்டேட் கொடுத்துருந்தேன்ல. ஆக்சுவலாக பெட்ரோலியம் ரூல்ஸ் 1975 ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. என்னென்னா, லூஸ் கண்டெய்னரில் பெட்ரோல்லாம் சப்ளை பண்ணக்கூடாதான். அதுவும் தண்ணி கேன் மாதிரியான பெரிய கண்டெய்னரில் பெட்ரோலை அந்த பெட்ரோல் பங்கே வழங்கக்கூடாது. அப்படி பெட்ரோல் பங்கு வழங்கினா லைசன்ஸை பாரத் பெட்ரோலியம்லாம் கேன்சல் பண்ணலாம். அந்த தண்ணி கேன் கொடுத்த அந்த பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் அப்படின்னு பேக்ட்ராப்பில் இருக்குது. அப்போது பாரத் பெட்ரோலியம் அது எந்த பெட்ரோல் பங்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதனுடைய லைசன்ஸை பிடுங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியெல்லாம் பண்ணணும். பண்ணாதான் இனி இது மாதிரியான கண்டெய்னரில் யாராவது பெட்ரோல் கேட்டால் பெட்ரோல் பங்கு கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வதந்தி பரவுறது தடுக்கப்படும். எதிர்க்கட்சிகள் அவ்வளவு சர்வசாதாரணமாக வதந்தியை பரப்பிக்கிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எடுத்து சொல்லணும், இது மாதிரி தட்டுப்பாடு இல்லை, பேனிக்காக வேண்டாம், எப்போதும் போல் சிலிண்டரை புக் பண்ணுங்கள், 2-2.5 நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதிர்க்கட்சிகள் மக்களை மோட்டிவேட் பண்ணணும், பயமுறுத்தக்கூடாது. ஆனால் நமக்கு வாய்த்த எதிர்க்கட்சிகளை பற்றி ஊருக்கே தெரியும். சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஊதி ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பிடுவாங்க நம்ம ஊர் எதிர்க்கட்சிகள். அதனால் அவங்கள பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு. ஆக மொத்தம் இதுதான் பாயிண்ட்டு. பெட்ரோல் பங்கு இது மாதிரி லூஸ் கண்டெய்னரில் பெட்ரோல் சப்ளை பண்ணக்கூடாது, 1 லிட்டர் கேன் மட்டும் அலவுடு. தவிர்க்க முடியாத காரணத்தில் பெட்ரோல் நின்று போச்சு அப்படின்னா
அதை தற்காலிகமாக ஃபில் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் கேனில் அனுமதி இருக்குது. ஆனால் above 1 லிட்டர் நாட் பெர்மிட்டட், பர்மிஷன் கிடையாது. ஸோ இப்போ எந்த பெட்ரோல் பங்கு இது மாதிரி கண்டெய்னர்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த பெட்ரோல் பங்குக்கே செக் வைக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா. வேடிக்கை பார்க்காம மத்திய அரசாங்கம் இது மாதிரி அதிரடி ஆக்ஷனை காமிச்சாதான் பயப்படுவாங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.